இப்படிதான் வந்து டே 2 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சந்தோஷமா ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வரிசையா ஒன் பை ஒன்னா பார்த்துருவோமா? இதில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து மோகன் வைத்தியா வந்து பொங்கல் சமைச்சிட்டு இருந்தாரு. இதை பார்த்து சாண்டி வந்து கேமரா முன்னாடி போயிட்டு, பிக் பாஸ் இங்கே பொங்கல் சமைக்கிறாங்க, ஸோ எனக்காண்டி ஒரு பன்னீர் சோடா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு ஆளு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் பன்னீர் சோடா ஏதாவது கிடைக்குமா? பன்னீர் சோடா கிடைச்சா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஏதாவது பார்த்து இது செய்யும். நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போயிருக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, எப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா. ஆனா அங்கிட்ட அப்படியே ஆப்போசிட்ல, அதாவது அபிராமி வந்து பொங்கல் வார்த்தை கேட்டாலே வாமிட்டா வருது, ஸோ நல்லாவே இருக்காது அப்படின்னு முகம் சுழிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த கவின் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேர்ள்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா கவின் வந்து முன்னாடி நிப்பாரு போல இருக்கு. சோ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஸோ அபிராம் வந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன். ஓ என்ன 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 ஹெல்ப்னாலும் பண்ணுவியா அப்படின்னு வேற எதையோ மீன் பண்ணி சொல்றாங்க. இதை பார்த்த கவினும் என்ன ஹெல்ப் இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படியே பேசிட்டு தள்ளிட்டு போயிட்டு, அதாவது இந்த கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி சாஞ்சிட்டு பேசிட்டு இருந்தாங்களா. இதை பார்த்த சாட்சி வந்து இந்த ஃப்ரேம் நல்லா இருக்க ரெண்டு பேரும் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களாமா. உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா? ஸோ இதை பார்த்த கவின் வந்து கண்டுக்கிடாத மாதிரி அப்படியே வேற எதையும் பேசிட்டு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இதை பார்த்த அபிராமி வந்து இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, என்ன சொன்னாலும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி கேமரா பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா வந்ததுல இருந்து கவின் வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் வந்து சொல்லு ஊத்திட்டு இருக்காரு. ஆனா அபிராமி மட்டும் கவினை பார்த்து சொல்லு ஊத்திட்டு இருக்கு. நான் வைகுண்டத்துக்கு போகணும் நைனா. காசா பணமா போய் தொலை. ஏன் பெருமாள் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மார்னிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாண்டி வந்து எல்லாத்துக்கும் தொகுர் ராகம் அப்படின்னு சொல்லி ஒரு ராகத்தை வந்து பாட்டுப்பாடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை நீங்களே கேட்டு வரீங்களா? சொல்லுங்க. சரிகமா பதனிசா எத்தனை ராமனடி. இதோட விடாம இந்த மோகன் வைத்தியாவை பார்த்தா மட்டும் சாண்டிக்கு ஏதாவது வம்புழுத்து அவர் வந்து நம்மளுக்கு பக்கமா இழுக்கணும்னு பார்த்திருக்காரு போலக்கு. சோ அவர் அப்படியே டோட்டலா மாத்தி வேற மாதிரி, அதாவது லோக்கலா இறக்கி விடுறாரு. குருநாதா, என்ன ஏன் உளுத்தம்பரு மாதிரி தண்ணியில ஊற வச்சு கத்து தரீங்க? டேய், இதுக்கு பேர் தான்டா சாதகம். அதுக்கப்புறம் வந்து இந்த அபிராம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தா. சோ இதை பார்த்த கவின் வந்து பக்கத்துல போயிட்டு, மச்சான் நீ வந்து காலைல ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, இது கிடைச்சிட்டா மச்சான் அப்படிங்கிறதுக்கு, இல்ல இன்னும் வரல, நான் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே அப்ப வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னதுக்கு, அன்பு பாசம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்களாமா. உன்னை தெரியும்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இதுல வந்து சாட்சி வந்து பக்கத்துல இருந்து கேட்டுட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அபிராமி. சோ இதை பார்த்த சாட்சி வந்து லாஸ்ட் பாய் யாருக்கு விட்டுறோமோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸமான பாய் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோடனே, அதானே இருக்கானே அப்படின்னு கவினை மீன் பண்ணி சொல்றாங்க. ஆனாலும் கவின் வந்து கண்டுக்கிடாத மாதிரி அதை டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மழுப்பி ஓட பாக்குறாரு. பேமெண்ட் கேக்குறாங்க, நம்ம கலாய்ச்சாலே இப்ப அவங்க கலாய்ப்பாங்க, அப்படியே எஸ்கேப் ஓடிரலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசினாங்க. அப்போ வந்து பாத்திமா அப்போ வந்து எல்லாரும் வயிறு முட்டை நல்லா சாப்பிடுங்க, ஆனா வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் நீங்க வந்து மதியமோ நைட்டோ வச்சு நீங்க தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சாக்ஷி வந்து எனக்கு வந்து காலைல வச்ச சாப்பாடு மதியம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே, வனிதா வந்து உனக்கு பிடிக்காதா இல்லனா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து சாக்ஷி வந்து இன்னும் பேசவே விட மாட்டேங்கிங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. மனுஷங்க புரியுங்களா? ஏன்டா புரியுங்க? ஏன்டா புரியுங்க? ஸோ இவ்வளவு பெரிய கையாசம் நினைச்சா, அதாவது வனிதா வந்து ஒரு மாதிரி கோவப்படுத்துற மாதிரி, அதாவது வம்புழுக்கிற மாதிரியே வந்து சாக்ஷி கிட்ட பேசினாங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்து வந்து சாக்ஷி வந்து கவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி வனிதா வந்து என்ன பேச விட மாட்டாங்க, மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதை பார்த்த கவின் வந்து நீ பேசுனது எல்லாமே கரெக்ட் தாமா, ஆனா அவங்க பேசுறது எல்லாமே முழுசா கேட்டு நீ அதுக்கப்புறம் வந்து உன்னோட பதில வை அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாக்ஷி வந்து நான் பேசினேனே, அதாவது அவங்க கேட்டதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் பேசினேனே, ஆனாலும் விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவரு உட்காந்து அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மை சொல்ல போனா பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா இந்த கவின் பீஸ் மட்டும் எங்க இருந்தாலும் நேரடி அங்க நின்று உட்கார்ந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, இல்லனா கூட நின்று ஏதாவது மச்சான் கொச்சான்னு பேசிட்டே இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு
பொம்பளை சோக்கு ஏண்டா ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து கும்பலாக உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அதாவது ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சாண்டி வந்து அங்கே பாத்திரம் கழிட்டு அங்கே இருந்த கேமரால இங்கே இப்போ எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரம் நாள்லே இது ஒரு போர்க்களமான வீடாக மாறப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல் சீசனுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு எதுக்கு இந்த வேலை தேவையா? இவருக்கெல்லாம் தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்கப்லாம் நிறைய ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டு வந்து இந்த அபிராமி பிபிஸ் வந்து ஹாய் கியூட்டீஸ் அப்படின்னு கேமரா மாதிரி பேசுகிறாங்களாம். இது எங்கே ரெசம்பன்ஸ் ஆகுதா பிக் பாஸ் சீசன் 1ல் ஓவியா பண்ணாங்களே அதை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களாம். இதை பார்த்த ஷெரீன் வந்து நீ பேசுறது எல்லாமே ஓகே தான், கவினுக்கு எல்லா விஷயம் தெரியுது, பட் தெரிஞ்சும் அவன் வந்து நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஃப்ளாப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேமராவை பார்த்து சொல்கிறாங்களாம். அப்போ ஒன்று தெரிஞ்சுனா இப்படி ஆட்டு, இல்லைனா முடியாதுன்னா இப்படி ஆட்டு அப்படின்னு சிம்பாலிக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் கிட்ட வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த கவின் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் சொல்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே இது எப்பவுமே முடிச்சாகணும், உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து கவின் வந்து எனக்கு எல்லாருமே பிடிக்கும் மச்சான், எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற 6 பேர்த்தையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எத்தனை பேர்த்தினாலும் பிடிச்சிக்கோ, ஆனா எதுக்கு என்ன சேர்க்கிற அப்படின்னு சரின்னு வந்து கேட்கறாங்க. நீ என்ன சேர்க்காத அப்படின்னு. என்ன சேர்க்காத. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படின்னு பேசி இவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த நேற்று நடந்த விஷயம் இருக்குல்ல, வந்து சரவணி மீனாட்சி பார்ப்பேன், நீ என்னோட க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அபிராமி. இதை பார்த்த கவின் வந்து ஓ அப்படியா, எனக்கும் வந்து சரின்னு அப்பப்போ டிவியில் பார்க்கும்போது க்ரஷ் தான் அப்படின்னு டைவர்ட் பண்ணி விடுறாராம். இதை பார்த்த அபிராமிக்கு வந்து எவ்வளோ கோவம் வரும். இதை பார்த்த அபிராமி வந்து இப்போ ஒரு வேனுக்குனே வம்புழுக்கிற பத்தியா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல மச்சான், நான் வந்து இப்போ லாஸ்ட்லியா வந்து க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றேன்ல, ஸோ அந்த மாதிரி என்ன கலாய்க்கிறதுக்காண்டி பேசுறியோ அப்படின்னு நினைச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு சொன்னதுக்கு கலாய்க்கிறது வேற சீரியஸா பேசுறது வேற அப்படின்னு கோவமா வந்து அபிராமி வந்து கிளம்புறாங்க. ஆனாலும் கவின் விடாம புடிச்சிட்டு என்ன மச்சான் இதுவும் இரும் மச்சான் அப்படின்னு சொன்னாலும் போமா போ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து வாழை புடிச்சிட்டே போயிட்டு என்ன மச்சான் ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு நான் உன்னை ஃப்ரெண்டா வந்து பார்க்கல, உன்னை க்ரஷ் மெட்டீரியலா பார்க்கறேன்னு சொல்றேன், நீ வந்து என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டே மாட்டுக்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல மச்சான் நான் கலாய்க்கிறேன்னு தான் நினைச்சு பேசினேன் அப்படின்னு சொன்னாலும் கோவப்பட்டு திருப்பி அபிராமி கோவச்சிட்டு போறாங்க. ஆனாலும் விடமாட்டேனே அப்படின்னு சொல்லி கவின் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காரு. போடா உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கே வரப்புல திரிவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஐயோ என்னங்க நீங்க ஏங்க. ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி வெளியே போனதுக்கப்புறம் அங்கே வந்து பேசுகிறாங்க. அதுக்கு வந்து கவின் வந்து நீ என்கிட்ட இப்படி பழகிறனால, அதாவது இப்போ பார்க்கறதுனால உனக்கு பழகிற, நீ கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவே மச்சான் அப்படின்னு அவரோட பெருமையை சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி சரி விட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கை கொடுத்து சமாதானம் ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா 2 பேரும் கண்ணு பார்க்குற மாதிரியே தலையாடிட்டு விஷுவல் கொடுக்குறாங்க. புரியுதா ஓரளவுக்கு? சீரியஸ்லி ஏமா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இதுக்கப்புறம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரிய ஆள்கிட்ட, அதாவது ஃபாத்திமா பாபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஃபாத்திமா பாபு வந்து அப்படியா மச்சான் அப்படியா அப்படின்னு உருண்டுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வனிதா வந்து நானும் வரேன், ஓ வந்த 2வது நாளே லவ்வா அப்படின்னு எல்லாரும் கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த சாட்சி வந்து கவின் சொல்றதும் ஒரு வேளை உண்மைதானே, வந்த உடனே க்ரஷ்ன்னு சொன்னா யார் வந்து ஒத்துக்கிடுவா, சுகநாள் போட்டும் அப்படின்னு இங்க சப்போர்ட் பண்றாங்க கவின் கிட்ட. ஆனா இந்த கவின் கிட்ட சப்போர்ட் பண்ற இந்த விஷயம் நாளைக்கு வேற மாதிரி விடியுது. அது நாளைக்கு எபிசோட்ல வந்து பாருங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இதுக்கப்புறம் வந்து இதை எப்படியாவது சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து இந்த 3 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு, அதாவது காதல் ரத்து பண்ணிட்டார்ல, ஸோ அதனால சமாதானப்படுத்துறதுக்கு இங்கே சாக்சி கிட்ட வந்து உன் பக்கத்துல தான் படுத்திருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோ, கோவப்படவா, ஆனாலும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே பிட்டு போட்டுருக்காங்க. இதை பார்த்த அபிராமி வந்து நான் பைத்திய ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சா ஓடி வந்தேன், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு 2 பேரும் கலாச்சி பேசிட்டாங்க. ஆனா அதுக்கு நடுவில் உட்காந்த லாஸ்ட்லியா வந்து வாழும் புரியாம தலையும் புரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர் இந்த 2 பேர்த்துக்கு பிட்டு போட்டது மட்டும் இல்லாம நடுவில் லாஸ்ட்லியாக்கும் பிட்டு போறாரு. ஆனாலும் லாஸ்ட்லியா பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளையுமே வரலையே. பெண் ஜாதியில வேணும். என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ளை சட்டை கண்ணாடியில போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு, அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இந்த 4 பேரும் பெட்ல படுத்து நல்லா ஜாலியா பேசியிருந்தாங்க. அப்போ வந்து கிராஸ் ஆகி இந்த முகினை பார்த்துட்டு இந்த பார்ட்டி லாஸ்ட்லியாவோட ஆள் வந்துட்டான் அப்படின்னு அவங்களுக்குள்ள சேர்த்து வைக்க பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்த முகின் வந்து நாங்களாம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் பிரடிஸ் அப்படின்னு சொல்லி ஹைஃபை கொடுத்துட்டு அங்க ஒரு அட்வைஸை வச்சாரு முகின். நீ வந்து மைண்டை ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி மட்டும் ஓடு, அது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த அபிராமி வந்து அதை நோக்கி தான் போயிறேன் அப்படின்னு இங்க ரிஜெக்ட் பண்ண, அதாவது கவின் கிட்ட ரிஜெக்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட தாண்டி இருக்காது, அதுக்குள்ளே
அடுத்த முகின் கிட்ட பிராக்கெட் போடுறாரு பாத்தீங்களா, இதுக்கு பேரு தெய்வீக காதலாமா. டேய் கண்ணா, போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. அப்புறம் ஜாலியா ஒண்ணு விஷயம், அதாவது இந்த சாண்டி வந்து மோகன் வைத்தியாக்கு தொகுர் ராகம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாட சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை நீங்களும் பார்க்கணும்ல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஆனாலும் வீட்டுக்குள்ள வரும்போது இவர் எப்படி பரதநாட்டியம் ஆடுவாரு, எப்படிப்பட்ட ராகம் பாடுவாரு அப்படின்னு வந்தால வெளியே போகும்போது லோக்கலா இப்படி டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு மாத்திட்டாரு சாண்டி. இங்க எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சவுண்டா கத்தி பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்ததுல இருந்து கொரட்டை விட்டு நல்லா கும்பகரண மாதிரி படுத்த மேனிக்கே தூங்கிட்டே இருக்கு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப சடனா பார்த்தா ஸ்டைலிஷ் சம்லிச்சு அப்படின்னு பாட்டு ஓடிட்டு கதவு திறக்குது. உள்ள இருந்து யார் வரான்னு பார்த்தா, அதாவது வெளியிருந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம மீரா மித்துன்னு வராங்க. இதை பார்த்த உடனே சாக்ஷியோட மூஞ்சும் அபிராமியோட மூஞ்சும் வாடி போச்சு. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் வெளியே ஆல்ரெடி இந்த மீரா மித்துன் வந்து நிறைய வம்புழுத்திருக்கு போலக்கு. அந்த காண்டு இது யாருமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி? அது என் பொண்ணுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? இதுக்கப்புறம் வந்து சாக்ஷி வந்து உள்ள வந்துட்டு அபிராம் கிட்ட, இவங்க வந்து புதுசா வந்த கண்டிஷன்ஸா, இவளுக்கு பெட்டே இல்லையே அப்படின்னு பேசினோடனே அபிராம் வந்து எங்கேயாவது படுக்கட்டும், கவின் கிட்ட பெட்டை ஷேர் பண்ணிட்டோம், இல்லைன்னா வந்து சாண்டி கிட்ட பெட்டை ஷேர் பண்ணிட்டோம், அவ எங்கேயாவது படுக்கட்டும் அப்படின்னு இவங்க 2 பேரும் கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பிக் பாஸை பார்த்துட்டு நீங்க வேணுக்குனே பண்றீங்களா பிக் பாஸ், இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன் அப்படின்னு பிக் பாஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. வாயில வந்து ஜிப்பு போட்ட மாதிரி இருக்கு. சிரிக்கிறதா இல்ல கோபப்படுறதான்னு தெரியல. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இதுக்கப்புறம் இந்த மீரா மித்துன் வந்துட்டு சேரன் கிட்ட, ஐயா நீங்க வந்து சிங்கிள் பெட்ல படுத்திருக்கீங்க, ஆனா டபுள் பெட்ல ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் படுத்திருக்கான், சோ அதனால நீங்க மாத்தி படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே சேரன் வந்து அங்க ஒரு ஆள் தான் படுத்திருக்காரு, நீ போய் படுத்துக்கோ ஜாலியா அப்படின்னு டபுள் மீனிங்ல பேசுறாரு. ஆனா இவரை எந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், ஆனா இவரு டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுறாரப்பா. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். அதுக்கப்புறம் சேரன் வந்து சரி ஓகேமா நான் நவுண்டுக்கிறேன், நீ அந்த பெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அக்கா மட்டும், அதாவது சேரன் வந்து ஒத்துக்கலனாலும் அக்கா வந்து அங்க போய் படுத்திருக்கோம் பாட்டு. ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஓப்பனா பேசணும்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து கூச்சப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுட்டு முன்னாடி வந்து மீரா மித்துன் உட்கார வச்சுட்டு, அதாவது நேற்று நடந்துச்சுல, இவங்க உங்க டீமோட சேக்கன்னா நீங்க கேட்கற பதிலுக்கு அவங்க கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தாங்களே. சோ இதை கேட்ட உடனே அபிராமிக்கும் சாக்ஷிக்கும் பெரிய ஆர்வம். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. இதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்தாங்க. அதுல வந்து சாண்டி வந்து தொகுர் ராகத்துல பாட சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கும் அந்த அக்கா பாடினாங்க. அதை கேட்டு வரீங்களா? மருதமலை மாமணியே மாமணியே. அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அதாவது செக்ஸி வாக் என்ன பார்த்து நடந்து வா அப்படின்னு சொன்னோடனே மீரா மித்துன் வந்து எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாங்க. அது உங்கள் பார்வைக்காக. நான் பாத்துக்கிறேன். என்ன பொம்பளை வேஷம் போட வச்சுட்டு இவன் எங்க சுத்துறான்னு தெரியல. இதுல இந்த பூ வேற. இதுக்கப்புறம் வந்து அபிராமி கிட்ட வந்தாரு. வந்த உடனே அபிராம் வந்து நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, நீ தானே சொல்லணும் அப்படின்னு மீரா மித்துன் சொன்னாலும் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த கவின் வந்து எங்க 4 பேர்த்தையும் நான் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், சோ இவங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உன்னை டீம்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதே விஷயத்த சொன்னாரு. இதை பார்த்த உடனே மீரா மித்துன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா லுக் விட்டாங்க. இதை பார்த்த கவின் வந்து அப்படிலாம் லுக் விடாதமா அப்படின்னு கலாச்சி பேசிட்டு இருந்தாரு. ஆனா இதை பார்த்த கவினோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, கவின் வந்து இந்த 4 பேர்த்தோட சேர்த்து மீராவையும் உள்ள சேர்த்துலாம் நினைச்சிருப்பாரோ. இப்போ கம்பு கூட்டுக்குள்ள கையை விட்டு ஆட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்லடா? இதுக்கப்புறம் வந்து நீ யார்கிட்டனாலும் தப்பிச்சுக்கலாம், நீ ஏன்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு அபிராம் வந்து நீ ஒரு பரதநாட்டியம் ஆடு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆட விட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க ப்ளீஸ், சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நேரா வந்து சேரன் கிட்ட போயிட்டு கட்டி பிடிக்க போயிட்டாரு. இதை பார்த்து சேரன் வந்து என்னமா பண்ற, தள்ளிப்போ நீ செலக்டட் தான் அப்படின்னு டக்குன்னு பயந்து, நீ செலக்டட் தாமா போமா அப்படின்னு விரட்டி விட பாக்குறாரு.
ஆனா அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அபிராமி சாக்ஷி வந்து கேமரா கிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் ஓவரா தான் பண்றோம், பட் இருந்தாலும் வெளியே எங்கிட்ட நடந்த விஷயம் நிறைய இருக்கு, ஸோ அதனால தான் அப்படி பண்ணிட்டோம், பட் இதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சேரன் வந்து சாக்ஷி கிட்ட தனியா கூட்டு வெளியே என்னென்ன நடந்துக்கலாம், பட் இங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா பேசுமா அப்படின்னு அங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு சேரன். அதுக்கப்புறம் வந்து மது வந்து கவின் கிட்டையும் சாக்ஷி கிட்டையும் ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருந்தாரு. ஆனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பார்க்கும்போது மீராமுத்தன், அதாவது அந்த டைம்ல பார்க்கும்போது மீராமுத்தன் ரொம்ப பாவம்னு நினைச்சோம், பட் இப்போ பார்க்கும்போது அபிராமி உனக்கு இவ்வளவுதான் பேச தெரியுமா, இப்ப நான் பேசுறேன் பாரு அப்படின்னு நம்ம கலாய்க்கிற மாதிரி, அதாவது நம்மளே வாய் திறந்து ஏசி விடுற மாதிரி நமக்கு காண்டாகுது. டேய் மரியாதை மரியாதை மரியாதையா ஸோ அப்படி என்ன மீராமுத்தன் பண்ணிச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வரிசையா பிக் பாஸ் 3யோட ரிவ்யூ வந்து வரிசையா வந்துட்டே இருக்கும். ஸோ நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பை.